எங்க வச்சானே மண்டல ஞாபகமே வர மாட்டேங்குவ. தேவையில்லாத நேரத்துலலாம் கண்ணில் படம், தேவைப்படும் போது தேடினா கண்ணில் படாது. நானும் காலையில இருந்து ஒரு இடம் விடாம எல்லா இடமும் தேடிட்டு தான் இருக்கேன். இன்னும் கிடைச்ச பாடு இல்லை. இங்கேயும் இல்லையே. சே, எங்கே தான் போயிருக்குமோ? எங்கே கொண்டு வச்சோம்? நம்ம வச்சா இங்கே கிச்சனில் தானே வச்சிருப்போம், வேற ஒரு இடமும் வைக்க மாட்டோமே. இவன் இந்த மருமக தான் எங்கேயாவது எடுத்து மாற்றி வச்சிருப்பான்னு நினைக்கேன். எத்தே, என்னத்தை தேடிட்டு இருக்கிறிய? அது ஒன்றும் இல்லை மருமலை, இந்த முறுக்கு புளியதை இங்கே தான் வச்சிருந்தேன். நானும் காலையிலேருந்து தேடி தேடி பார்க்க ஒரு இடமும் கிடைக்க மாட்டேங்கு. எங்கே தான் போச்சு தெரில. நீ தான் எடுத்து வச்சிருக்கிறியா? இதை என்கிட்ட கேட்டிருக்கலாமா தே? இதே இவ்வளோ நேரம் போட்டு தேடிட்டு இருக்கிறிய? அப்படியே மருமலை, எங்கே இருக்கு? சீக்கிரம் எடுத்தாங்க. எத்தே, போன தீபாவளிக்கு நீங்கள் தானே கையில் வச்சு முறுக்கு பிடிச்சிட்டு இருந்திய, அது உங்ககிட்ட தானே இருந்துச்சு. அதை போட்டு தேடிட்டு இருக்கிறிய? மருமலை, என்ன காமெடி பண்ணணும்னு நினைப்பா? போன தீபாவளிக்கு முறுக்கு புளியும் போது அது என்கிட்ட தான் இருந்து, நான் இல்லையா சொன்னேன். இப்போ அதை காணல, அதைத்தான் இப்போ தேடிட்டு இருக்கேன். அப்படியா தே? என்னத்தை இதை முதல்ல விளாவரியா என்கிட்ட சொல்லண்டாமாகும். அப்போ முறுக்கு புளியது இருக்க இடம் உனக்கு தெரியுமா? சீக்கிரம் எடுத்தா மருமலை. இல்லத்தை, முதல்ல சொல்லியிருந்தேன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பேன்னு சொல்ல வந்தேன். உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். நல்லா அடிச்சுக்கீங்க அத்தை, யாரு வேண்டாம்னா. நீ இப்படி தேவையில்லாம பேசுறதுக்கும் கூட கூட பேசைக்கும் தான் ஆகும், புரோஜனமா ஒரு அளவுக்கு ஆகாது. ஆமத்தே, நீங்க செஞ்சா எல்லாத்தையும் புரோஜனமா தான் செய்வீங்க, நான் தான் ஒரு புரோஜனத்துக்கு ஆகாது. என்ன மாமியார மருமகளும் காலையிலே சண்டை ஆரம்பிச்சிடல? சத்தம் அங்க வரைக்கும் கேட்கும். சண்டை எல்லாம் ஒன்றும் போடல நாத்து. அத்தை முறுக்கு புளியை தான் தேடிட்டு இருந்தாவ, அதான் என்ன தேடிட்டு இருக்கேன்னு வந்து கேட்டு பேசிட்டு இருக்கேன். எண்ணி, நீங்க சண்டை போடலன்னு சொல்றீங்க, எங்க அம்மைக்கு மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே, எரிஞ்சு பிடிச்சிட்டுலாம் இருக்காவ. என்ன நாத்து லூசு தரமா பேசிட்டு இருக்கா? உங்க அம்மா என்னைக்கு ஒழுங்கா சிரிச்சு எடுத்து இருந்திருக்காவ, எப்பவும் மூஞ்ச இப்படி தானே வச்சுட்டு இருப்பாவ. அதுவும் சரிதான் அண்ணி, அதுவும் சரிதான். என்னடி, உங்க அண்ணி கூட சேர்ந்துட்டு நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறியோ? ஆமா, அதான் விடுமா. இப்ப எதுக்கு நீ முறுக்கு புளியதான் கடந்து தேடிட்டடா? முறுக்க தான் செய்ய போறியோ? ஆமாடி, நான் கஷ்டப்பட்டு உனக்கு நல்லா முறுக்கு செஞ்சு தாரேன், நீ உட்காந்து நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கு. என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு கிடக்கா? எதுக்கு இப்ப முறுக்கு புளியதை திடீர்னு தேடு தானே கேட்க? என்னன்னு சொன்னா நானும் தேடி தருவேன்ல. அது ஒன்றும் இல்லை மொழி, நம்ம குப்பாய் மோளுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வரும்ல, அதுக்கு தான் கல்யாணத்துக்கு வரைகளுக்கு முறுக்கெல்லாம் கொடுக்கணும்ல, அதான் முறுக்கு சுடலாம்னு சொல்லிட்டு முறுக்கு புளியை தான் அவள் கேட்டா, அதைத்தான் தேடிட்டு இருக்கேன். அவளுக்கு கொடுக்கலாமே, நீ கையில் மாட்ட மாட்டேங்கு, எங்கே போச்சோ தெரியல. அப்படியாம்மா? இப்ப முறுக்கு புளியது கிடைக்கலையே, என்ன பண்ண போறிய? அதுதான் என்ன பண்ணேன்னு தெரியல, அதான் உட்காந்து காலையிலேருந்து இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டே இருக்கேன். கிடைச்சிட்டுனா கொண்டு கொடுத்துடலாமே. நீ எத்தை, நான் ஒரு ஐடியா சொல்லேன். எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்து முறுக்கெல்லாம் புளிச்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறிய? பேசாம கடையில் ஆர்டர் பண்ணிட வேண்டியதானே, நேரத்துக்கு கொண்டு வந்து தந்துருவாவில்ல, நமக்கு வேலை மிச்சம் தானே. ஆமா மறுபடி, முறுக்கு புளி தான் கிடைக்கல, அவள்கிட்ட அதைத்தான் சொல்லலான்னு இருக்கேன். ஏமோ, எதுக்குமா தேவையில்லாம கடையில எல்லாம் போய் ஆர்டர் பண்ணி ரூபாயை செலவு பண்ணிட்டு? நான் அன்னைக்கு முறுக்கு புளியதே இல்லாம அழகா முறுக்கு சுட்டு தந்தேன்ல, அன்னி கூட சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாவல. பேசாம நானே முறுக்கு எல்லாத்தையும் சுட்டு தந்துடட்டா, என்ன சொல்றிய? அப்படியா மொழி, ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் குப்பாய் கிட்ட சொல்லி எல்லா சாதனத்தையும் வாங்கி வாங்கிட்ட தர சொல்லி நீயே முறுக்கு சுட்டுரு. எத்தை, நாத்து முறுக்கு சுட்டதா இருந்தா நீங்க ரெடியா இருங்க, நம்ம மதியானத்துக்கு மேல கடைக்கு போய் ஒரு 100 சுத்தியில் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துருவோம். எதுக்கு மறுமொழி 100 சுத்தியில் ஆர்டர் கொடுக்கணும்? ஆமா நீ எதுக்கு 100 சுத்தியில் ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்றிய? இந்த பாரு நாத்து, கல்யாணத்துக்கு எப்படியே 100க்கு மேல ஆளுவா வருவாவல்ல, நீ வேற முறுக்கு சுடேன்னு சொல்லியிருக்கா. வரவிய கையில எல்லாம் ஒன்னும் கொண்டு வர மாட்டாவ, வெறும் கையை வீசிட்டு தான் வருவாவ. அதான் ஆளுக்கு ஒரு சுத்தியில கொடுத்தோம்னா நீ சுட முறுக்க நல்லா உடச்சி திங்கைக்கு வசதியா இருக்கும்ல, அதுக்குதான்.